அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திரு ஓபிஎஸ் மீது திருமிகு ஜெயலலிதா கடைசி காலத்துல மிகவும் கோபமாக இருந்தார். ஒரு நிர்பந்த சூழல்ல தான் ஓபிஎஸ் வந்து மீண்டும் முதல்வர் ஆனார் அப்படின்னு அதிமுகவுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், மூத்த தலைவர், முன்னாள் அமைச்சர் திரு ஆர்பி உதயகுமார் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்திருக்கிறார். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். ஓபிஎஸ் மீது கடும் கோபத்தில் இருந்தார் ஜே, நிர்பந்த சூழலில்தான் முதல்வரானார் ஓபிஎஸ், ஆர்பி உதயகுமார், ஜெயலலிதாவின் கடைசி காலத்தில் அதிமுகவில் என்ன நடந்தது அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து திரு புகழேந்தி பங்கேற்றிருக்கிறார். கொங்கு இளைஞர் பேரவையிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து விருந்தினர்களோடு பேசுவதற்கு முன்பாக திரு ஆர்பி உதயகுமாரோடு நேற்று எடுக்கப்பட்ட அந்த பேட்டியை ஒரு முறை பார்த்தோம். கடைசி காலத்துல ஜெயலலிதா ஓபிஎஸ் தள்ளி வச்சுட்டாங்க, அதிருப்தியில இருந்தாங்கன்னா 2011 நிதியமைச்சர், 2016 நிதியமைச்சர்னு கொடுக்குறாங்கல்ல. நீட்சியா ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகும் கூட அவங்க நம்பிக்கையை பெற்ற திருமிகு சசிகலா ஓபிஎஸ் தானே முதல்வர் ஆக்குறாங்க. கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து ஓபிஎஸ் தானே தற்காலிக முதல்வராக பொறுப்பேற்க வைக்கிறீங்க. அப்ப எப்படி அந்த நம்பிக்கை ஓபிஎஸ் மேல? சார், நான் அம்மா வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த இதை சொல்றேன். அவங்க எப்படி வந்து முன்னிலைப்படுத்துறதோ, அதற்கு பிறகு அவர் நம்பிக்கை இழக்கிறதோ, அதற்கு பிறகு அவர் தள்ளி வைக்கிறதோ, அதனால அவர் எந்த பிரச்சாரத்திலும் ஈடுபடாத அம்மா சொல்லி அவர் அம்மாவை திறந்தோறும் சந்திக்கிறவர் இல்ல. எனக்கு அது இல்ல சொல்றதுல அவங்க தவறு செஞ்சா தண்டிச்சிடுறாங்க, அப்புறம் மன்னிச்சிடுறாங்கன்னு. அவங்க மரணத்திற்கு பிறகும் ஓபிஎஸ்க்கு முதல்வர்ங்கிற முன்னுரிமையை கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஜெயலலிதாவே தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்றவர் நிராகரிக்கப்பட்டிருக்கலாமேன்னு கேக்குறேன். நீங்க கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி. அதுல வந்து அந்த அந்த கேள்வியில ஒரு நிமிடத்துல பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு நீண்ட இல்ல. அதாவது அதுல கேட்கப்பட்டது வந்து நீங்க எடப்பாடியார் இன்றைக்கு முன்னிலைப்படுத்திருக்கிறார்னா அன்றைக்கும் அவர்கிட்ட விவாதிக்கப்பட்டது. நீங்க முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று விவாதிக்கப்பட்டது. அவரு இல்ல, நான் வந்து விரும்பல அப்படின்றத சொன்னார். ஜெயலலிதா மறைந்த சமயத்தில் அப்போவே திரு எடப்பாடிக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆமா, கொடுக்கப்பட்டது. மூத்த அமைச்சர்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அவருக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே அது தெரியும். செங்கோட்டையனும் கிளைம் பண்றாரு இல்ல, கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் உண்மைதான். அது அதான் விவாதிக்கப்பட்டது. அதுல வந்து மூத்தவங்க இருந்தாங்க, இவங்க இருந்தாங்க, அதெல்லாம் இருந்தாங்க. கடைசியில வந்து அவர் அதை பார்க்கட்டும் அப்படின்ற அடிப்படையில எப்படி பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தற்காலிகமா குத்தகை, இட்ஸ் நாட் பட்டாதாரர், ஓனர்ஷிப் கிடையாது. யார் சார் அந்த முடிவு எடுத்தது? எல்லாரும் சேர்ந்துதான். அதுவும் முடிவு எடுக்கக்கூடியது எல்லாரும் சேர்ந்துதான். எல்லாரும் சேர்ந்து இவங்க வந்து தற்காலிகமா தான், எப்படி அம்மா அவர்களுக்கு அந்த சட்ட சிக்கல்கள் வருகிற போது அவர் இருந்தாரோ அது மாதிரிதான் இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் இருந்தாங்க. அது எல்லாரும் வந்து வாய்ப்பு வந்து ஜெயலலிதா நிராகரித்த ஒருவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு தான் கேக்குறேன். முதல்வராக தற்காலிகமாக கூட இருக்கட்டுமே. நம்பிக்கைக்குரிய செங்கோட்டையன் இருக்கிறார், நம்பிக்கைக்குரிய எடப்பாடி இருக்கிறார், நம்பிக்கைக்குரிய ஆர்பி உதயகுமார் இருக்கிற போது நீங்க இல்ல அதுல நான் வந்து சாதாரண நீங்க கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் சொல்லுகிற இந்த வாதங்கள் உண்மை என்று சொன்னால் அவருக்கு அந்த பதவி போயிருக்க கூடாது என்பதுதான் உங்களுடைய கேள்வியினுடைய சாரம்சம். அந்த சூழ்நிலையிலே, அந்த சூழ்நிலை காரணங்களிலே அவர் இருந்தால் சரியாக இருக்கும் என்று எல்லோராலும் வந்து தீர்மானிக்கப்பட்டது. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு இது அம்மா அவர்கள் முன்மொழியவில்லை அவரை, அங்க இருந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை முன்மொழிந்தார்கள். நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டாங்க. கட்சி கட்டுப்பாட்டுக்காக ஏற்றுக்கொண்டமே தவிர யாரும் விரும்பி ஏற்றுக்கொள்ளவில்லை. வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு பிரியன், திரு ஆர்பி உதயகுமார் சொல்றது மிக முக்கியமான செய்தி. கடைசி காலத்துல ஜெயலலிதாவே நிராகரிச்சுட்டாங்க ஓபிஎஸ் அப்படின்னு அவர் சொல்றார். அப்போது முதல்வராகக்கூடிய வாய்ப்பு திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் திரு செங்கோட்டையனுக்கெல்லாம் பரிசீலிக்கப்பட்டது. அப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அந்த வாய்ப்பையும் மறுத்தார், ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்றார். இப்போது இதை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்ன திரு ஆர்பி உதயகுமார்?
இப்போ அவருக்கு ஓபிஎஸோட ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால அவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் ரவீந்திரநாத் யாருன்னே தெரியாது அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் பேசினார் இல்லையா, அதுக்கு ஓபிஎஸ் பதில் சொன்னார்ல. அப்புறம் உதயகுமாரை பற்றி பல விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கும், அது அரசியல் நாகரிகமாக இருக்காது அப்படின்லாம் சொன்னார்ல ஓபிஎஸ். ஸோ அதுக்காக ஒரு எதிர்வினை ஆற்றியிருக்கார் உங்கள் பேட்டியிலன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. பட் ஆனால் அடிப்படையான விஷயம் என்ன ஓபிஎஸ்ஸோடைய அந்த வளர்ச்சியில் 2001 பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சி அதில் பல பேருடைய பங்களிப்பு இருக்குது. தினகரனோட பங்களிப்பு இருக்குது, சசிகலாவோட பங்களிப்பு இருக்குது. அவங்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி தான் அவர் உள்ளே வர்றார் ஆக்சுவலாக. ஸோ 2001 வராரு, பொதுப்பணித்துறை அமைச்சராக கொடுக்குறாங்க அவருக்கு, அந்த அம்மா கொடுக்குறாங்க, பதவியில் இருக்கார். 2001 அப்புறம் செப்டம்பரில் அந்த அம்மா பதவி இழக்கிறாங்க. 2001 செப்டம்பரில் பதவி இழந்தோடனே இவரை தான் சிஎம்மாக போடுறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, சிஎம்மாக செலக்ட் பண்ணது ஜெயலலிதா தான். அதில் சசிகலா தினகரனுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய ரோல் இருந்த மாதிரி தெரில. அவங்க நம்பிக்கைக்குரியவராக அவரை நினச்சாங்க, ஜெயிச்சாங்க. ஆனால் முன்னாடி ரெக்கமெண்ட் பண்ணது, எம்எல்ஏ ரெக்கமெண்ட் பண்ணதெல்லாம் தினகரன் சசிகலாவோட ரோல் தான் அதில் இருக்குது. அதாவது சில விஷயங்கள்லாம் நம்ம ஓப்பனாக சொல்லும்போது சம்மந்தப்பட்ட ஆளுங்கள்லாம் இன்னும் இருக்காங்க. அதனால் அவங்க இதை எப்படி எடுத்துப்பாங்க நமக்கு தெரியாது. ஆனால் ஜெயலலிதா தான் முதல்வராக அவங்களை 2001 தேர்ந்தெடுத்தாங்க. அப்புறம் 2002 பிப்ரவரி மார்ச்சில் மீண்டும் அவங்க கான்சி கேஸில் கிளியர் ஆனவொன்னு முதல்வராக வராங்க. வரும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, பன்னீர்செல்வம் போன்ற தூய ஒரு எண்ணம் கொண்ட ஒருவரை நான் தொண்டனாக பெற்றிருப்பதில் பெருமை அடைகிறேன் அப்படின்னு எக்ஸாக்டாக சொன்னாங்க. தூய தொண்டன் அப்படின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தினாங்க. நான் பதிவு பண்ணியிருக்கேன் என்னோட கட்டுரையிலலாம், அதனால நான் உறுதியாக நான் சொல்கிறேன். ஸோ அப்படிலாம் அவங்க 2002 பிப்ரவரி மார்ச்சில் அவங்க சொன்னது உண்மை. ஸோ அவங்களுக்கு பன்னீர்செல்வம் மேலே ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் மிக்க, அவர் வெளிநாடு நிர்மலாக்கு ஏஜென்ட்டாக இருந்தார், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, அது ஒரு கட்சியோட பிளவில் அதெல்லாம் இருந்தால் கூட அல்டிமேட்டாக அவர் ஜெயலலிதாவோட நம்பிக்கை பெற்றவர். கடைசி காலத்தில் தானே நம்பிக்கை இழந்துட்டாருன்னு சொல்கிறார். இல்லை, அதான் சொல்கிறேன், அந்த நம்பிக்கை பெற்று தான் வராரு. 2006 வரையும் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை எல்லாத்தையும் வச்சிருக்காரு. 2011 மீண்டும் வரும்போது நிதித்துறையை கொடுக்குறாங்க. 16 நிதித்துறை. அப்புறம் மீண்டும் 2014 செப்டம்பரில் பதவி எடுக்கிறாங்க, சொத்துக்குப்பு எடுக்கலாம். அப்போ பன்னீரை தான் கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அப்போது நீங்கள் ஒரு பெரிய ஹோப் உங்கள்கிட்ட அவர் மேலே இல்லாத போது நீங்கள் அதை கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படி கொடுக்கும்போது 2014-15 மறுபடியும் மீண்டும் மே மாதம் மீண்டும் அவங்க வராங்க. அவர் திருப்பி கண்டினியூ பண்ணுறாரு. 2016 எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி தான் இந்த விஷயங்கள்லாம் வருது ஆக்சுவலாக, இந்த நம்பிக்கை இழக்கிற விஷயங்கள்லாம். அதில் நம்பிக்கை இருந்தது அவர் மட்டும் கிடையாது, எடப்பாடி இதில் இருக்கார். ஜெயலலிதாவோட நம்பிக்கை இருந்தது எடப்பாடியும் இருக்கார், நத்தம் விஸ்வநாதன் இருக்கார். ஒரு 3-4 அமைச்சர்கள், சீனியர் அமைச்சர்கள்லாம் அதில் இருக்காங்க. அவங்க ஏன் நம்பிக்கை எழுந்தாங்க, எதுக்காக நம்பிக்கை எழுந்தாங்க, 2 மாதம் ஏன் தலைமுறை வானாங்கன்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறியான விஷயங்கள். அதை நான் வெளிப்படையாக இப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொன்னால் வேறு மாதிரி போகுது. திரு எடப்பாடி மீது நம்பிக்கை அது உதயகுமாரே சொல்ல மாட்டார், அவருக்கும் தெரியும் அதெல்லாம். ஏன்னா அதிமுகவில் நடக்கிற சில விஷயங்கள்லாம் அது அப்போ தினகரனுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய ரோல் அந்த சமயத்தில் கிடையாது. அது சசிகலா அவர்கள் இருக்காங்க இப்போ ஆக்சுவலாக, அவங்களுடைய ரோல் அதில் இருந்திருக்கலாம், சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் சொல்கிற இந்த விஷயம் இப்போ சசிகலா கூட கேட்டிருந்தாலும் அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஆனால் ஒரு 2 மாத காலம் ஓபிஎஸ்ஸோ இல்லை எடப்பாடியோ இல்லை நத்தம் விஸ்வநாதனோ இந்த மாதிரி சில அமைச்சர்கள் திடீர்னு 2 மாத காலம் காணாம போயிட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஜெயலலிதாவுடைய கடைசி காலம் 16 தேர்தலுக்கு முன்னாடி. ஆனால் 16 தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் அவருக்கு நிதித்துறை அமைச்சரை கொடுக்குறாங்க ஜெயலலிதா. ஓபிஎஸ்க்கு கொடுக்குறாங்க ஓபிஎஸ்க்கு. அப்போ அது என்னன்னா, அந்த நம்பிக்கையை அவர் மேல இன்னும் வச்சிருக்காங்க தான் அர்த்தம். இப்போ எந்த இடத்துல ஜெயலலிதா நம்பிக்கை எழுந்தாங்கன்னு சொல்றாரு, அது சொல்லணும் அவர் ஆக்சுவலா உதயகுமார். அப்போ உண்மையிலேயே அந்த 2016 எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு காலகட்டம் இருந்ததுன்னா 2016 எலெக்ஷன்ஸுக்கு அப்புறம் அவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நிதித்துறை ஒதுக்கி இருக்கலாமே, ஒரு சீட்டே கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லையே, எடப்பாடிக்கும் கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. எல்லாரும் ஒரு 2 மாத காலம் எங்கே இருந்தாங்கன்னு தெரியாத இருந்தாங்க, எல்லாருக்குமே சீட் கிடைக்குது, எல்லாருமே வின் பண்ணுறாங்க, எல்லாருமே மந்திரிகள் ஆகிறாங்க. அப்போ அதுக்குள்ளே நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் வருது இல்லை, அதை நான் இப்போ வெளிப்படையாக சொல்ல முடியாது. அது இன்னும் கிளைக்கதைகள்லாம் நிறைய பின்னாடி இருக்கு. அதுல அதை இப்ப எதுவும் சொல்ல முடியாது வச்சுக்கோங்க. பொதுவெளியில் பல விஷயங்கள் பொதுவெளியில் சொல்ல முடியாத அளவுக்கான சொல்ல முடியாத அளவுக்கு. அதுக்கப்புறம் 2017 நடந்த பல விஷயங்களுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு ஆக்சுவலா. அது இன்னும் சொன்னா அது இன்னும் சில விஷயங்கள்லாம் கோர்ட்ல கூட இருக்கு, அதனால நம்ம சொல்ல முடியாது. அதனால அது அப்படியே விட்டு, ஏன்னா நான் ஏடிஎம்கே எந்த கட்சியும் சாராத ஒரு அந்த காலத்தில் அப்சர்வ் பண்ணதுனால நான் சொல்றேன், நமக்கு எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது. ஆனால் ஜெயலலிதாவோட நம்பிக்கை எழுந்தாங்கன்னு சொல்றது தப்பு. ஜெயலலிதா ஏதோ ஒரு காரணத்தினால இந்த சீனியர் அமைச்சர்கள் ஒரு 4-5 பேரை கொஞ்ச நாள் வாய முடின்னு இருக்க சொல்லிட்டாங்க. அவங்க வாய முடின்னு இருந்தாங்க. அதுக்காக ஒரேடியா ஜெயலலிதா காலத்தில் சார் அவங்க யாரை வைக்கிறாங்க, யாரை எடுக்கிறாங்க, அதெல்லாம் 2001-2006 30 தடவை மாற்றினாங்க மந்திரி சபையை. 2001-2006 30 தடவை மந்திரி சபையை மாற்றினாங்க.
யாரை எப்போ எடுப்பாங்கன்னு தெரியாது. ஒரு அமைச்சர் எங்கிட்டயே சொன்னார், காலையில் நான் வெளில வந்து பார்ப்பேன் என் கார் இருக்கா இல்லையான்ட்டு. அந்த மாதிரி நிலைமையில இருந்தது ஆக்சுவலாக 2001 2006. ஸோ அதனால் அவங்களுடைய ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்தாங்க. அவங்க நினைச்ச போது எடுத்தாங்க. பல காரணங்கள் அதுக்கு இருக்கலாம். உளவுத்துறை என்ன இவ்வளவு நாள் என்ன பேசப்பட்டதுன்னா, திருமிகு ஜெயலலிதாவுடைய நம்பிக்கையை பெற்றவர் திரு ஓபிஎஸ், அதனால அவருக்கு மீண்டும் மீண்டும் முதல்வர் பதவியெல்லாம் கொடுக்கப்பட்டதுன்னா, ஜெயலலிதாவுடைய நம்பிக்கையை பெறலன்னு ஒரு பிம்ப கட்டமைப்பின் மூலமாக ஓபிஎஸ்ஐ இன்னும் பலவீனப்படுத்த முடியும்னு நம்புறாங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்பாக அப்படி இருக்கா, ஒரு எண்ணம் இருக்கா? அப்படியே அதுக்கான சான்ஸே கிடையாது. அது மாதிரி சொல்லவே முடியாது. அப்படி உதயகுமார் அது மாதிரியான ஒரு முயற்சியில் இறங்கினார்னா அது அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக என்ன உண்மை நிலைன்ட்டு. அதனால பன்னீர்செல்வம் அவர் அவர் ஜெயலலிதாவுடைய நம்பிக்கையை பெற்றிருந்தார் என்பது உண்மை. எடப்பாடியே 2011 தானே சார் மந்திரி ஆறாரு. எடப்பாடி எப்ப மந்திரி ஆறாரு? 2011 தானே மந்திரி ஆறாரு. 2001 மந்திரி ஆனவர் தான், பொதுப்பணித்துறை மந்திரி ஆனவர் தான் பன்னீர்செல்வம். 2011 தான் உதயகுமாரே மந்திரி ஆறார். மந்திரி ஆறது மட்டும் இல்ல 5 மாசத்துல அவர் தூக்கிடுறாங்க மந்திரி பதவியிலேருந்து. உதயகுமாரை இன்ஃபர்மேஷன் மினிஸ்டரா இருக்காரு, அவர் தூக்கிடுறாங்க. ஸோ நான் சொல்றது என்னன்னா, உதயகுமார்லாம் இப்போ அவருக்கு இன்னும் பெரிய ரோல்லாம் கிடையாது. அவர் எம்எல்ஏவாக தான் வர்றாரு, முதல் தடவை எம்எல்ஏவாக வர்றாரு. அப்புறம் 16 வின் பண்ணுறாரு, இப்போ 21 வின் பண்ணுறாரு வச்சுக்கோங்க. பட் அவருக்கெல்லாம் இப்போ ஏடிஎம்கே உள்ள பெரிய ரோல் கிடையாது. அதிமுகவுடைய உட்கட்சி விஷயத்திலேயே சார் ஜெயலலிதா ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது முடிவு தான். ஆனால் ஜெயலலிதாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது யாருன்னு இருக்குல்ல, அது ராவணன் ஒருத்தர் இருந்தார். டாக்டர் வெங்கடேஷ்ன்ற பேர் அடிபடுதில்ல. இப்போ அடிபடுறதுனால சொல்கிறேன் நான், டாக்டர் வெங்கடேஷ்ன்ற பேர் வருது இல்லையா, அவரெல்லாம் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்தார். அவங்களாம் சசிகலாவுக்கு சொந்தக்காரங்களாக இருந்தாங்க, இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்தாங்க. டாக்டர் வெங்கடேஷோட வீட்டில் உதயகுமார் எப்படி இருந்தார் அப்படின்ற விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். அது அவர் எப்படின்னு அதாவது அரசியல் நாகரிகம்னு ஓபிஎஸ் சொல்கிறார் அதை. ஸோ அவர் என்ன வெங்கடேஷ் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய லெவலில் இருந்தார். அவர் மூலமாக ஏதாவது அமைச்சர் பதவி போன்ற விஷயங்கள், எம்எல்ஏ ஏதோ ஒரு ட்ரை பண்ணாங்க வச்சுக்கோங்க. இதெல்லாம் அதிமுகவில் நடந்தது, இதெல்லாம் நடந்தது உண்மை. ஆனால் ஜெயலலிதாவுடைய நம்பிக்கையை ஓபிஎஸ் எழுந்துட்டாருன்னா அது கிடையாது, முடியாது. ஓகே, அது கிடையாது. ஓகே, திரு புகழேந்தி, திருமிகு ஜெயலலிதாவுடைய கடைசி காலத்தில் நீங்களும் உடன் இருந்திருக்கிறீர்கள். திரு ஆர்பி உதயகுமாரோடைய இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க? குட் ஈவினிங் டு புதிய தலைமுறை. கார்த்திக் சார் வணக்கம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் சொன்னார் பிரியன் சார், சிலதெல்லாம் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். அதை நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவர்கிட்ட இருந்து நம்ம பிரிஞ்சு வந்தோம், ஒருங்கிணைப்பு குழு ஒன்று ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கோம், அது வேற. ஆனால் அம்மா கோபமாக இருந்தார், அம்மா வெறுப்பாக இருந்தார்கள் என்று சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, கண்ணால் பார்த்தவர். ஏன்னா குனுகா தீர்ப்பு, நீதிபதி குனுகா தீர்ப்பு முடிந்தவுடன் இங்கேதான் சிறையில் இருக்கிறார்கள். பரப்பன அகரகாரத்தில் நானும் இருக்கிறேன், பக்கத்தில் இருக்கிறேன். அவர் ரொம்ப நேரம் அவரு கீழே ஃபுட்பாத்தில் தான் அந்த எதிரில் உட்கார்ந்துருக்கார் ஓபிஎஸ் அண்ணனும். அவர் வாய் திறந்து எனக்கு முதலமைச்சர் கொடுங்கலாம் கேட்கல. சரி, யார் யார் திரும்ப அமைச்சர்கள் பட்டியல் ரெடி பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட தான் உள்ள இருந்து சொல்லி விட்டாங்க. அவர் எல்லாத்தையும் அப்படியே இருந்தது அப்படியே எழுதி கொடுக்கிறார். கொடுக்கும் பொழுது அந்த முதலமைச்சர் அவர் விட்டுட்டார், அதுல அவர் எழுத போகல. ஆனா திரும்ப ரிசல்ட் வரும் பொழுது முதலமைச்சரா பன்னீர்செல்வத்தையே பதவி ஏற்றுக்க சொல்லுங்க. இதை கண்கூடாக பார்த்தவன் நான். அது கிட்டத்தட்ட அது முடிகின்ற அரசியல் தருவாயாக இருந்த நேரம் இல்லையா அந்த தீர்ப்பு என்பது. அதற்கு பின்னால் நீதிபதி குமாரசாமி அம்மாவை நிரபராதி என்று சொன்னது, அதை நீங்கள் அறிவீர்கள். 2001 இருந்து தொடர்ந்து அம்மா ஹாஸ்பிட்டல் போகின்றவரை அதற்கு பின்னாலே அவருடைய பதவியெல்லாம் அவரே இன்சார்ஜ் எடுத்து அதுக்கு பின்னாடியும் பொறுப்பு முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் தொடர்ந்து இருந்தார்களே தவிர அவரை என்றையுமே முதலமைச்சர் பதவியில் இருந்தோ, முதலமைச்சர் பதவி வேறொரு கொடுத்தோ, அமைச்சர் பதவி வேறொரு கொடுக்கவே இல்லை அம்மா. இல்ல, கடைசி காலத்துல ஜெயலலிதாவுடைய கடைசி காலத்துல ஓபிஎஸ் மீதான நம்பிக்கையை இழந்து நிராகரிச்சாங்களா? ஓபிஎஸ் நிராகரிச்சாங்களா? சுத்தமான பொய். அதை நான் நம்ப. ஏன்னு கேட்டீங்கன்னா, யாரை ஆட்சியிலே மத்தியிலே அமர்த்தினார்களோ அம்மா அவர்கள், வாஜ்பாய் அவர்கள் சில தவறுகளை செய்தார்கள், நான் சொல்ல முடியாது. அந்த பிரச்சனை ஏற்பட்ட உடனேயே கௌரவ குறைச்சல் ஏற்படுகிறது, இனி விடக்கூடாது என்ற முயற்சியில் இறங்கியவுடன் அவரை பதவியில் இருந்து இறக்கினார். யார் அழகு பார்த்து அங்கே அமர்த்தினார்களோ அதே அம்மா இறக்கியதை பார்த்தோம். இங்கே பன்னீர்செல்வம் அண்ணன் அல்ல, எடப்பாடி பழனிசாமி அல்ல, உதயகுமார் அல்ல, புகழேந்தி அல்ல. அது கோபம் வந்துவிட்டு தவறு செய்திருந்தால் அவர்களை தூக்கி எறிவதிலே தயக்கமே காட்டாத ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தான் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். மந்திரி என்றால் மந்திரி, எந்திரி என்றால் எந்திரி, நெக்ஸ்ட் பேச்சே இருக்காது.
நான் அங்கே அவர் பிரியன் குறிப்பிட்ட பொழுது சொன்னார்கள் 5 மாதத்திலேயே பதவியை இழந்து விட்டார். யார்? உதயகுமார். அவரை பார்த்து ஒரு இளைஞர் நல்லவர் என்று நினைத்து அமைச்சரவையிலே அமர செய்தார்கள். திருச்சியில நடக்குது, உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் கார்த்தியார. திருச்சியில அம்மா போறாங்க கூட்டத்துக்கு, நான் ஓரமா நிக்கிறேன் கர்நாடகா நிர்வாகிகளோட. அப்ப கர்நாடகா மாநில கழக செயலாளராக இருந்த நேரம் விஷ் பண்றேன். அவர்கள் கான்வே என்னை தாண்டி போனதாகவே இல்லை. அது எனக்கு ஒரு பெரிய பெருமை. என்னை பார்த்தா நிறுத்தி விடுவார்கள், அன்பா ஆசையா நிறுத்திடுவாங்க. ஆனா திரும்பி கொஞ்ச தூரம் போய் திரும்பி பார்த்தாங்க, திரும்பி பார்த்து நிக்கல, போயிடுச்சு. சரி, நான் அங்கேயே நின்றுட்டு இருக்கேன். கூட்டம் முடிந்து திரும்பி வருகிறார்கள். அந்த திருச்சி மாநகரமே அலறுகின்ற அளவில், வியக்கின்ற அளவில் உதயகுமார் அது ஒரு ஆசையா கூட எடுத்திருந்திருக்கலாம். எங்கு பார்த்தாலும் டியூப் லைட், வெளிச்சமாக வெளிச்சத்திலே மின்னிக் கொண்டிருக்கிறது திருச்சி மாநகரம். அதை திரும்பி வரும்பொழுது என்னிடத்துல பேசி எல்லாத்தையும் கேட்டு போறாங்க திரும்பி. ஆனால் உதயகுமார் உடனடியாக அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுகிறார். ஏன் நீக்கப்பட்டார்? பூரா மின் தடை, அதாவது கரண்ட் பிரச்சனை, மின் வாரியத்தில் ரொம்ப பிரச்சனையா போகின்ற நேரத்தில் இவ்வளவு மின் விளக்குகளை எரியவிட்ட காரணத்திற்காக அவர் தான் பொறுப்பப்போ உடனே எடுத்து விட்டார்கள். ஆகவே அந்த தயக்கம் எல்லாம் அந்த தாய்க்கு இருந்ததே இல்லை கார்த்தி. இல்ல, ரெண்டு நிகழ்வுகளை திரு ஆர்பி உதயகுமார் குறிப்பிடுறார். ஓபிஎஸ் வந்து எப்படி நிராகரிக்கப்பட்டார், இல்ல டம்மியாக்கப்பட்டார் ஜெயலலிதாவாலங்கிறதுக்கு 2 சொல்றார். ஒன்று, முல்லை பெரியாறு தொடர்பான ஆர்ப்பாட்டத்திற்கு, அதிமுக தரப்பிலான ஆர்ப்பாட்டத்திற்கு அவர் அனுப்பல, ஓபிஎஸ் அனுப்பல, என்ன அனுப்புனாங்க அப்படின்னு அவர் ஒன்று சொல்றாரு. இன்னொன்று, திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவங்களுடைய வீட்டு விசேஷ நிகழ்ச்சிக்கு திரு ஓபிஎஸ் அனுப்பாம என்ன அனுப்பி பரிசு பொருளை கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்றாரு. அதிலிருந்தே அவங்க நிராகரிக்க தொடங்கிட்டாங்க ஓபிஎஸ் அவர் சொல்றாரு. எனது அருமை நண்பர் தங்க தமிழ்ச்செல்வன் வேறு இல்லை, நான் வேறு இல்லை. ஆனால் அப்படிப்பட்டவருக்கும் ஓபிஎஸ்க்கும் ஆகவே ஆகாது. இப்பதான் அவர் வீட்டு திருமணத்திற்கு போனார் அம்மா இறந்த பின்னால். அதற்கு முன்னால் ஒரு 2 பேரும் பிரிஞ்சு பெரிய தகராறா போனது நாடறி. ஆகவே அவர் ராஜ்யசபா சீட்டை விட்டு, எம்எல்ஏ சீட்டை விட்டு கொடுத்தாருதான் ராஜ்யசபா சீட்டு அவருக்கு அம்மா கொடுத்தாங்க, வரலாறு. ஆனால் இருவருக்கும் ஆகவில்லை என்பதால் உதயகுமார் நீங்கள் போங்கள் என்று சொல்லியிருக்கலாம். இது என்ன கூட ஒரு தடவை கர்நாடகா டிஜிபிக்கு போய் அவங்களுடைய டாக்டர் இன்னைக்கு வந்து IAS இருக்காங்க டெல்லியில, போயிட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னாங்க. அது காரணமாகாது. உள்ளே பெரியாருக்காக அவரை அனுப்பினார் என்று சொன்னால், இப்ப சில நேரத்தில் உதயகுமார் எனக்கு வந்து கர்நாடகாவில் நான் எம்எல்ஏவா நிற்கும் பொழுது இன்சார்ஜா வேலை பார்த்தார்கள். அவரு வந்திருந்தார், பன்னீரன் இவர் வந்திருந்தார் உதயகுமார். நல்ல ஃபீல்டு ஒர்க்கர். எலெக்ஷன்ல நான் மாத்தி பேசுறதுக்கு விரும்பல. அதற்காகவே முல்லை பெரியாருக்கு நீங்கள் போய் தலைமை தாங்கினீர்கள் என்று சொன்னால் அம்மா ஓபிஎஸ் மீது வெறுப்பாக இருந்தார் என்று சொல்ல முடியுமா? இல்லை. அந்த நேரத்துல வேற வேலை இருந்திருக்கும், ஓபிஎஸ் கொடுத்திருப்பாங்க வேற வேலைய. அதனால உங்களை போக சொல்லிருக்கலாம், தப்பில்லை. உங்களை நீங்கள் போனதை பெருமையாக சொல்லலாமே தவிர அவர் புறக்கணிக்கப்பட்டார் என்று சொன்னது தவறு. இல்ல, ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு முதலமைச்சருக்கான பரிசீலனை பட்டியல்ல ஓபிஎஸ் முதன்மை இடத்திலே இல்ல. திரு எடப்பாடி இருந்தார், திரு செங்கோட்டையன்லாம் இருந்தார். வேறு நிர்பந்தத்தின் அடிப்படையில ஒரு கட்டாய சூழல்ல ஓபிஎஸ் வந்து முதல்வராக்கப்பட்டார் ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகுன்னு சொல்றது முக்கியமான செய்தி. அந்த நிர்பந்தம் யாரால் வந்தது, யார் அழுத்தம் கொடுத்தாங்க, அதற்கு திரு ஆர்பி உதயகுமார் என்னுடைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லல. அது சொல்வது சரியாக இருக்காதுன்னு அவர் தவிர்த்து. சரியாக இருக்க நான் பார்த்தேன் கார்த்திக் சார், மடுப்புறார், முடியல அவரால். உங்களுடைய கேள்விகளுக்கு அவரால் உண்மை வெளியில வரவில்லை. நீங்க என்ன கேட்கறீங்கன்னு ரிப்பீட் பண்றாரு. நான் பார்த்தேன். ஐ ஹவ் சீன் தட் ஆக்சுவலி. அது இல்ல பிரச்சனை. நான் ஒன்று சொல்லுகிறேன் கேளுங்க. ஒசூர்ல இருந்து இந்த புரட்சி தலைவி அம்மா மறைவிற்கு பின்னால் பிரச்சனை ஏற்படும் பொழுது சின்னமாவே முதலமைச்சராக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன். அடுத்த நாளே அவர் என்ன சென்னையில பாக்குறப்போ 2-3 நாள் கழிச்சு கார்டன்ல சின்னம்மாவை மாறி மாறி எல்லாரும் பார்க்கிறப்போ ஏன்னா நானும் இந்த வார்த்தையை சொன்னார் கார்த்திக். அதை அவர் மறுக்கவே முடியாது. எல்லோரும் பக்கத்துல இருந்தாங்க. ஆனா நான் கூட சோத்துல உப்பு தானே போட்டு சாப்பிடுறோம், நம்ம விட்டுற முடியுமா சின்னம்மா தெய்வம் மாதிரி, அவங்க தானே அடுத்த முதல்வர் ஆகணும், அதனாலதான் நானும் ஸ்டேட்மெண்ட் அது மாதிரி கொடுத்தேன், சூப்பர் சொல்லி சொன்னார். பின்னாலே பிடிச்சு ஆர்பி உதயகுமார் சொல்றாரா சொல்றாரு. இப்ப என்னாச்சு, சின்னம்மாவை ஒப்புக்கொள்வதில்லை. இன்னொன்னு நான் சொல்றேன், எப்பயுமே புரட்சி தலைவி அம்மாவுடைய வெறுப்புக்கு ஆளாகாமல் ஒருத்தர் தொடர்ந்து அமைச்சராக இருந்தார், தொடர்ந்து பொறுப்பிலே இருந்தார், தோல்வியே காணாமல் ராமநாதபுரம் தவிர்த்து சொன்னா கேட்காம போய் நின்றுட்டார். மீதமுள்ள அத்தனை இடங்களிலும் வெற்றிகளை பெற்றார் என்றார் அது ஓ பன்னீர்செல்வம் அண்ணன். இன்னொன்னு சொல்ற உதயகுமாருக்கு, உங்க நம்ம புதிய தலைமுறை வாயிலாக காலையில வந்து ரிவ்யூ மீட்டிங்ல உட்கார்ந்தாங்கன்னா நான் மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும், ஓ பன்னீர்செல்வம் என்கின்ற நிதி அமைச்சரோ மற்ற ஆயத்தீவோ அது எல்லாம் இருந்தார்.
அந்த அமைச்சர் இல்லாமல் அவர் ரிவ்யூ மீட்டிங் நடத்துறது உண்டா? வேற ஏதாவது மீட்டிங் ஃபாரின்ல இருந்து ஃபாரினர்ஸ் வந்தா கூட ஓபிஎஸ் கூப்பிடுன்னு சொல்லி அம்மா திரும்புகின்ற வரை அந்த இடத்துல ஓபிஎஸ் இருந்தாரா இல்லையா? இதே உதயகுமார் அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது எத்தனை முறை போய் ரிப்போர்ட் பண்ணிருக்கணும். ஒரு காலத்திலே எஸ்டிஎஸ் எல்லா அமைச்சர்களும் போக வேண்டும் எக்ஸப்ட் நாவலர் நெடுஞ்செழியன் அண்ணனை தவிர. அதே போல ஓபிஎஸ் தான் செல்ல வேண்டும், இவர்கள் ஓபிஎஸ் தான் முறையிட வேண்டும். எது இருந்தாலும் ஓபிஎஸ் மட்டும் ஜெயலலிதாவுடைய குட் புக்ல இல்ல. திரு எடப்பாடியும் இருந்தாரு, திரு செங்கோட்டையனும் இருந்தார். அதனாலதான் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு இவர்கள் பேரெல்லாம் பரிசீலிக்கப்படுது. ஏன்னா சந்தர்ப்ப வசத்துல சசிகலாவுடைய தயவுல திரு இபிஎஸ் முதல்வராகிட்டார்னு விமர்சிக்கிறாங்கல்ல, அந்த விமர்சனத்திற்கான பதிலாக அவர் சொல்றாரு ஜெயலலிதாவுடைய குட் புக்லயே திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தார். வெரி குட் சார், வெரி குட் சார். குட் புக்ல இருந்ததா உதயகுமார் சொல்ற கருத்தை நான் ஏத்துக்கிறேன் சார். நான் கேட்கிறேன், பாஸ்கர் ராவ் மோசம் பண்ணார் என்டி ராமாராவுக்கு. அவர் தான் முதலமைச்சர். அமெரிக்காவுக்கு போகும்போது என்டிஆர் கொடுத்துட்டு போனார். 153 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆந்திராவில் தூக்கிட்டு போய் நந்தி ஹில்ஸ்ல கர்நாடகாவில் வச்சு ராமேஸ்வரனை காப்பாற்றினார். அதுக்கு பின்னாடி மார்ச் பாஸ் பண்ணி டெல்லியில போய் பதவியை பறித்து விட்டார்கள், விடவில்லை என்று போராடி திரும்பவும் ராமராவ் வருகிறார். அந்த லால் என்கின்ற கவர்னர் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறார், அன்றைய குடியரசுத் தலைவரார். இதெல்லாம் நம்பிக்கை துரோகம் தானே? ஆனா கொடுத்த பதவி தானே. 2 தடவை திரும்பி கேட்ட பொழுது கேட்கவே இல்லை. உடனே எடுத்துட்டு போய் கையை வச்சு நிக்கிறாருல, கையில கட்டிட்டு, அம்மா நீங்க திரும்பி முதல்வர் ஆகணும், ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லி. அதுக்கு பின்னாடி அவர் சொன்ன வார்த்தை, இப்பதான் போய் நல்லபடியா குடிச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்கணுங்க. ஐயோ இதை எப்படிதான் கட்டி காப்பாத்துறாங்கன்னு தெரியல அம்மா, கஷ்டமா இருக்குன்ற வார்த்தையை சொன்னாரு. அப்படி இவர் காப்பாற்றியது உண்டா? நான் இன்னொன்னு சொல்றேன், நீங்க கூப்பிட்டது ரொம்ப நன்றி. ஏன்னு தெரியுங்களா? முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணிக்கோங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அம்மா இருந்தப்போ காவேரியினுடைய கூட்டம் நடந்தது, நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அந்த காவேரி ரிவ்யூ மீட்டிங் அங்க நடக்குது. அம்மா கொஞ்சம் நல்லிட்டாங்க. அப்போலோ ரெட்டி அம்மா மைண்ட் ஷி கேன் வாக் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாரு, வீட்டுக்கு போலாம் நல்லிட்டாங்கன்னு. அந்த கூட்டத்தில் ராமவர் ராவ் கலந்து கொண்டார், சீஃப் செக்ரட்டரி. அந்த கூட்டத்தில் மற்ற அதிகாரிகள் இருந்தார்கள், அம்மா இருந்தார்கள். அவருடைய அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளே அனுமதிக்கப்படவில்லை அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல. அவர் இருக்க வேண்டுமா இல்லையா? ஓபிஎஸ் இருந்தார், அவர்தானே அமைச்சர். ஓபிஎஸ் இருந்தார். ஓபிஎஸ் இல்ல, ஓபிஎஸ் இல்ல, ஓபிஎஸ் இல்ல, அதிகாரிகள் மாத்திரமே இருந்தார்கள். ஆகவே அங்க எந்த பர்டிகுலர் எந்த துறையினுடைய அமைச்சரே இல்லாமல் நடந்த கூட்டம் நடந்ததா இல்லையா? அப்ப அது முறையா சொல்லிடலாமா? இது தவிர்க்கப்பட்டார், வெறுக்கப்பட்டார், ஒதுக்கப்பட்டார் அப்படின்னா இப்போ ஆர்பி உதயகுமார் ரெடி டு அக்செப்ட் இல்ல? கரெக்ட். எடப்பாடி துறை அமைச்சர் அவரையே உள்ள விடலன்றது உங்க தரப்பு வாதம். தரப்பு வாதம் மாத்திரம் இல்ல சார். அதே காவேரி கூட்டத்திற்கு அண்ணன் ஓபிஎஸ் பெங்களூர் வந்திருந்தாங்க. நான் தான் கூட்டு போனேன் செக்ரட்டரியேட்டுக்கு. அந்த மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்ல பேக்கை விட்டு வந்துட்டாங்க, உடனே எடுத்து சொல்லி உள்ள போனோம். அப்ப பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அண்ணன் இவரு தலவாய் சுந்தரம் கூட இருந்தார் நினைக்கிறேன். ஓபிஎஸ் மிஸ்டர் பொன்னையன் அண்ணன் ஒரு 4 மினிஸ்டர். காவேரி தொடர்பான மிக முக்கியமான கூட்டத்திற்கு, ஆலோசனை கூட்டத்திற்கு எல்லா ரிவ்யூ மீட்டிங்லையும் ஓபிஎஸ் கூடவே இருப்பார். வெளிநாட்டை சேர்ந்த பிரதிநிதிகள் வருகிற போதெல்லாம் ஓபிஎஸ் இல்லாம எந்த மீட்டிங்கும் நடந்ததில்லைன்னா அந்த மீட்டிங்ல ஓபிஎஸ் இருந்திருக்கணுமே, ஏன் அவரையும் சேர்த்தே தவிர்த்துட்டாருன்னு. The stage is entirely different. அம்மா உட்கார்ந்து ரிவ்யூ மீட்டிங் காலையில இருந்து 4 மணி வரைக்கும் நடத்திட்டு வெளியில போன காலங்கள் உண்டு சார். ஆனா அங்க உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலைஸ்டு. நான் சொல்லுகின்ற பதில் உங்களுக்கு சொன்னது, இவரை தவிர்த்தார், கோபமாக இருந்தார், வெறுப்பாக இருந்தார், துரத்தி விட்டார் என்று சொல்ல வரவில்லை. அந்த கூட்டத்தில் இல்லை என்று சொன்னால் உதயகுமார் வாதிடுவது போல நான் வாதிடலாமா? நீங்க இப்ப புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆகவே எதையோ ஒன்றை கையில எடுத்து இவர்தான் சின்ன முதலமைச்சர் சொல்றார். ஒவ்வொரு தடவையும் இவர்தான் ஓபிஎஸ் பின்னாடி சுத்திட்டு இருந்திருக்கார். ரவீந்திரநாத் வெற்றிக்கு அவரும் ஒரு காரணம், அதையெல்லாம் நான் மறுக்க முடியாது. ஆனால் தேவையில்லாமல் அம்மா உருவத்திலே, தலைவர் உருவத்திலே எல்லாவற்றையும் இந்த தீந்தமிழர் செந்தமிழரை பார்க்கிறேன் எடப்பாடி பழனிசாமின்னு இதெல்லாம் ஒரு நியாயமற்ற பேச்சுக்களாக மாறி மாறி பேசுவதிலே வல்லமை படைத்தவர் அவர். ஆகவே இது இப்படி பேசுறது நம்ம ஒத்துக்க முடியாது. ஒண்ணு சார், இன்னொன்னு சொல்றேன். இவர் பேரவை செயலாளராக இருந்தார், நான் கர்நாடகாவில் பேரவை செயலாளர். அப்ப ஒரு புடவையை செலக்ட் பண்ணி அந்த கல்யாணத்துக்கு 50, 60, 65 பேருக்கு மணமக்களுக்கு கூப்பிடுனா கூட அந்த புடவையினுடைய அத்தாரிட்டி மற்ற எல்லாம் செலக்ட் பண்றது ஓபிஎஸ் தான் செலக்ட் பண்ணும். இவர் போய் தூக்கிட்டு போய் காமிக்கணும். அதே மாதிரிதான் அன்பழகன் இருந்தார், பெண்ணகரம் அன்பழகன் புரட்சி தலைவி பேரவை செயலாளராக. இப்ப திருச்சியில் இருக்க ஸ்ரீதர் புக் பண்ணி கொடுத்தாரு மண்டபம். எல்லாரும் எடுத்துட்டு போய் அங்கதான் காமிப்போம்.
ஆகவே எஸ்டிஎஸ் எப்படி அம்மாவிடத்தில் இருந்தாரோ அப்படித்தான் ஓபிஎஸ் இருந்தார். நான் சர்வ நம்பிக்கையையும் பெற்று ஜெயலலிதாவுடைய முழு நம்பிக்கையை பெற்றவராக திரு ஓபிஎஸ் கடைசி வரைக்குமே இருந்திருக்கார். அவ்வளவுதானே. முழுமையான நம்பிக்கையை பெற்ற ஓபிஎஸ் நம்பிக்கையை பெற்றிருந்தார். அவர் பின்னால் தான் இந்த அமைச்சர்கள் கும்பிட்டு கொண்டு பின்னாடி நின்றார்களே தவிர முன்னாடி வர முடியாது. அதுதான் நிலைமை. அதை மாற்றி சொல்லுகிறார் அன்பு சகோதரர் ஆர்பி உதயகுமார். அக்னீஸ்வரன், திடீர்னு ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதா கடைசி காலத்துல நிராகரித்து விட்டார்கள், அவர் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு திரு ஆர்பி உதயகுமார் சொல்றார். முற்றிலுமாக மறுக்கிறாரு திரு புகழேந்தி. திரு பிரியனும் அப்படி இருப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு கருதுகிறார். சார், 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி, அதில் வந்து முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்து 9 வருஷம் ஆச்சு. இப்போ இத்தனை வருஷம் காலம் கழித்து தமிழ்நாட்டில் மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இந்த செய்தியை சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், நம்ம பிரியன் சாரும் அண்ணன் புகழேந்தி அவர்களும், அதுக்கு பிறகு பேசக்கூடிய அண்ணன் தனியரசு அவர்கள் அப்போ சட்டமன்றத்துக்குள்ளேயே சட்டமன்ற உறுப்பினரும் கூட, அவர் என்ன அதில் குண்டு மழை பொழிய போகிறார் என்று தெரியலை. ஆனால் நடந்த சம்பவத்தில் கேட்டுட்டு வேணா பேசுறீங்களா மொத்தமா? அல்ல, வேணாம், நம்மளை பேச விடாமல் இப்போ பண்ணி விட்டுருவார் அவர். இருக்கட்டும். இப்போ நான் கேட்பது, ஆதாரம் இருக்கா அல்லது அனுமானமா அப்படிலாம் நீங்கள் கேட்கலாம். ஆனால் கேட்டாலும் கூட அண்ணன் புகழேந்தி அவர்கள் பேசுகிற போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு, அதாவது நம்மளுடைய நெறியாளர் தான் அந்த பேட்டி எடுத்திருக்கிறாரு, நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதாவது மழுப்பலான பதில் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி உடனே அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு இது 1 நிமிஷம் பத்தாது அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்குது அப்படித்தானே அர்த்தம். நான் ஒன்றும் நேர கட்டுப்பாடெல்லாம் சொல்லலையே, அவருக்கு சொல்லியிருக்கலாம் அவரு. ஆனா அவர் சொன்னார்ல, இந்த சொன்னா 1 நிமிடம் பத்தாது, நிறைய இருக்குது. நான் 1 நிமிடத்துல பதில் சொல்லுங்கன்னு நான் சொல்லலையே. நீங்க சொல்லல. ஆனா அதுதான் சொன்னேன், 10 ஆண்டு கால ஆட்சின்னு சொல்றேன்ல. 9 முறை வந்து நீதித்துறை அமைச்சரா இருந்திருக்கிறார்ல. ஆகவே இங்க என்ன நடந்துச்சு, ஏது நடந்தது எல்லாம் விவாதத்தை தாண்டி, உங்களுடைய தனி நேர்காணலை தாண்டி அவர்கள்தான் சாட்சி என்பதான் நான் பார்க்கிறேன். இல்ல, கடைசி வரைக்கும் ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதாவுடைய முழு நம்பிக்கையை பெற்றவராக இருக்கிறாருங்கிறதுக்கு இவ்வளவு பட்டியல் போட்டாங்களே 2 பேரும், அதுல எங்கேயுமே முரண்பட முடியலையே. அதைத்தான் நானும் கேட்கிறேன். இவ்வளவு பட்டியல் போட்டாங்கல்ல, இந்த பட்டியலுக்கு இவங்க 3 பேரும் பதில் சொல்லட்டும். எப்படின்னா, 13 நாளையில பொறுப்பு முதலமைச்சரை நியமிக்க வேண்டும் என்று இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியா இருக்கும்போது சட்டமன்றத்தில் கேட்டார்ல, உங்களை 13 நாளையில பொறுப்பு முதலமைச்சர் இது பண்ணாங்கல்ல, நீங்க இருக்கிற போது தானே நீங்க அப்போலோ மருத்துவமனையில கொண்டு போனீங்க. அது வந்து அங்க வந்து உள்ள சிகிச்சைக்காக போனாங்க. ஆனால் நீங்கள் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர், பொறுப்பு முதலமைச்சர், காவல்துறை உங்ககிட்ட தான் இருக்குது. ஆனா செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்று யார் சொன்னது? இது $1000 மில்லியன் கொஸ்டின். இது உங்களுக்கு தெரியாதா? சரி, ஆணையம் யார் அமைச்சது சார்? சரி, அது இருக்கட்டும். இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் பரவலாக பேசப்பட்ட விஷயங்களா இல்லையா? ஆணையம் யார் அமைச்சது? யார் முதலமைச்சர்? முதலமைச்சருக்கே சந்தேகம் வருகிறது என்றால் அப்போ நீங்கள் யாரால் முதலமைச்சராக்கப்பட்டீர்கள் என்ற கேள்வி வருமா, வராதா? ஆமாப்பா, இதான் நடந்துச்சு, நான் தான் அங்க வந்து உத்தரவிட்டேன், என்ன அவங்க தான் முதலமைச்சராக்குனாங்க, எனக்கு சந்தேகமே இல்லை, நான் முதலமைச்சராக இருக்கிற போதே எனக்கே சந்தேகம் வருதுன்னா அப்ப பாமரனுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு, அமைச்சரவைக்கு இது இருக்கட்டும். இத தேனியை பொறுத்தளவுல அவர் சொல்லக்கூடிய சாட்சியங்கள் 2. என்ன? நீங்க வந்து தேனியில முல்லை பெரியார் இதுக்கு வந்து நான் தான் பங்கேற்றேன், ஆர்ப்பாட்டத்திற்கு ஓபிஎஸ் தலைமை இருக்கல, நான் தலைமை ஏற்றேன். யார் பொதுப்பணித்துறை அமைச்சர் அல்லது யார் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், யார் அங்கு பங்கேற்க வேண்டும்? 2 மாநில பிரச்சனைகளை யார் முன்னின்று நடத்தியாக வேண்டும்? சரி, அது இருக்கட்டும். அதற்கு பிறகு எப்பொழுதுமே எப்பா இந்த உள்கட்சி பிரச்சனையெல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் நேரடியா வந்து கர்ணன் வந்து சூரிய பகவான் பிள்ளை மாதிரி நான் நேரடியாக அம்மாவின் பார்வையில் இருந்தப்பான்னு சொல்லி திரு தங்கத்தமிழ் செல்வன் உங்கள் சண்டையே வேணாம்ப்பான்னு காலம் முழுவதும் அரசியல் கட்சியிலே ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து ஆசிரியராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராகி ராஜ்யசபா உறுப்பினராகி அப்படி இருந்து கடைசி வரைக்கும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் இவர்களுக்கும் அந்த பிரச்சனை வந்து வந்து வந்து
இன்னைக்கு அவர் தன் நிலையை திமுகவில் தக்க வைத்துக் கொண்டார். அப்பா போதும்பா சாமி, நம்ம ஒதுங்கிற கடைசி வரைக்கும் ஓபிஎஸ்க்கும் தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் நட்பு மலரவே இல்லை. அது நட்பு இல்ல, பகை, கீரி பகை, கீரியும் பாம்பும் பகை. அப்போ யார் சீனியர் அதுல? திரு தங்க தமிழ்ச்செல்வன். அப்போ அவர் கடைசி வரைக்கும் இது பண்ணி போராடி பார்த்தார், முடியவில்லை. நீங்க திரு ஓபிஎஸ் அவர்களுடைய புதல்வர் திரு ரவீந்திரநாத் அங்க நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கிறாரு, அதற்கு வேலை செஞ்சாங்கன்னு சொல்லி இப்ப சொல்றாங்க. அதே நாடாளுமன்ற உறுப்பினர் 23 ஆண்டுகளுக்கு பிறகு அதே இடத்துல இன்னைக்கு வந்து திரு தங்க தமிழ்ச்செல்வன் போய் உட்கார்ந்துருக்கிறாரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு. ஏற்கனவே ராஜ்யசபா அதே தேனியில, இதற்கு இப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு லோக்சபா. அப்படி என்றால் இவர்களுடைய பார்வை திரு தங்க தமிழ்ச்செல்வனுடைய வாழ்க்கையே திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு பாடம், அனுபவம், வரலாறு, அரசியல், அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஆனால் ஒரு அரவணைப்பு என்று வருகிற போது அவர் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தாரா? இருந்தார் என்பதுக்கு சான்றுகள் இருக்கிற போது இவைகளும் நீங்கள் பார்க்கணும், அப்படிதான் நான் பார்க்கிறேன். இரண்டாவது, இப்ப என்னதான் நீங்க வந்து பேச வச்சு 3 நேரம் விளக்குனா கூட உங்க பல்ல குத்தி மோந்து பார்த்தீங்கன்னா விசத்தான் செய்யும். அது மாதிரி திரும்ப 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 இந்த அதிமுகவை திரும்ப திரும்ப வெளியில் இருந்து ஒரு பளிங்கு மாலையை கல்ல வச்சு கண்ணாடியை வந்து உடைச்சி வர்றது மாதிரி திரு ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக, துணை முதலமைச்சராக ஆகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? நான் ஏத்துக்கிறேன்ட்டாரு. ஆனதற்கு பிறகு 4.5 வருஷம் கழிச்சு வெளியே வந்து என்ன சொல்றாரு? அவர் மீது மரியாதையும் நம்பிக்கையும் மக்களிடத்தில் இருக்கிறது. பொறுமையானவர், நிதானமானவர் என்பது வேறு. அரசியல் என்று வருகிற போது பதவி ஏற்றி வெளியே வந்ததற்கு பிறகு என்ன சொல்றீங்க? இல்ல பிரதமர் சொன்னாரு. பிரதமர் அதிமுகவின் பொதுச் செயலாளர், பிரதமரா 122 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருந்தாரு. ஆகவே இவங்க வித்யாசாகராவை போய் 2 பேர்த்தையும் சேர்த்து வைப்பான்னு சொன்னாங்க. அது வேற. அரசியல் காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப என்ன சொல்றாருன்னா, 2 நாளைக்கு முன்னாடி இல்ல எனக்கு ரகசியம் இருக்கு. அது எப்படி? இந்த ரகசியம் திமுகவுக்கு ஒரு ரகசியம் இருக்கு, நீட் ரகசியம், அது நடைபெறவே இல்லை. இப்ப 2 பேரும் ஒன்னா சேர்க்கறதுக்கு ஒரு ரகசியம் இருக்குன்றாரு. திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து திரு ஆர்பி உதயகுமார் பத்தி கேட்டா நான் சொல்ல மாட்டேங்கிறாரு. திரு ஆர்பி உதயகுமார் அவர்களை கேட்டா நான் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனால் இன்னும் தேர்தல் 14 மாதங்கள் தான் இருக்கிறது. திமுக சர்வ வல்லமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்க போகிற போது சூ அப்படின்னு விரட்டி விட்டது மாதிரி இவர்களையே திரும்ப 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 இது பண்ணுவது, ஒருத்தர் பலவீனப்படுத்திட்டே இருக்கு. இதை பாஜகவும் திமுகவும் இப்படித்தான் இவர்கள் தேய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு ஓபிஎஸ்ஐ கருவியாக, முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்ஐ கருவியாக பயன்படுத்துகிறார்கள். அமைதி காக்கணும். யார் பயன்படுத்துறா? எல்லாரும் தான். எல்லாரும்? ஆமா, எல்லாருமே தான். இல்ல யாருன்னு நீங்க சந்தேகப்படுறீங்க? அவரை உருவாக்கியவர்கள், அவரை இயக்குகிறவர்கள். விடு பார்த்துக்கலாம். அதிமுக வந்து 2வது இடத்துக்கு தள்ளட்டோம்ல, அடுத்து 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு. நீங்க நினைச்சல மோடி இல்ல, திரு ஜோ பைடன் இல்ல, நீங்க ட்ரம்ப் இல்ல, யார் வந்தாலும் அதிமுகவை யாராலையும் அழிக்க முடியாது. ஆனால் அதிமுக காரர்களே அதிமுக அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய தேன்கூட்டை தயவு செய்து இது பண்ணிடுறாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்கள் இவர்கள் உருவாக்கி இவ்வளவு பெரிய கட்டமைப்பை உருவாக்கியதற்கு பிறகு இவைகள் நடந்ததா என்று கேட்டா, திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள் சொன்ன இந்த 2 சம்பவங்கள், அந்த சம்பவத்துக்கு மேல இன்னொரு சம்பவம் திரு தங்க தமிழ்ச்செல்வன் சொல்லிட்டார். இப்பயும் திரும்ப திரும்ப பிரதமர் சொன்னாரு, பிரதமர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா பிரதமர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் அல்ல. திரு தண்ணீரசு, நீங்க ஏதோ குண்டெல்லாம் போட போறீங்கன்னு ரொம்ப ஆவலோடு காத்திருக்கிறார் திரு கினீஸ்வரன். திரு ஆர்பி உதயகுமாருடைய இப்ப பேசினதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? இல்ல, அது எடப்பாடியை மகிழ்விப்பதற்காக சட்டமன்ற குழு எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் அண்ணன் ஓபிஎஸ் குறித்து உண்மைக்கு புறம்பான கருத்தை உங்களிடத்துல பேசினாரு. அதுல கூட அவரால், அதாவது எதிர்நிலையில் குற்றச்சாட்டை பதிவு செய்வதற்கு கூட தடுமாறியதை நான் பார்த்தேன். அதாவது வழக்கமா ஆர்பி உதயகுமார் பொது மேடைகளில் பேசுவதெல்லாம் சரளமா அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல் பேசுகிற உதயகுமார் உங்களிடத்துல பேசுகிற பொழுது பார்த்தேன், அவ்வளவு ஒரு பணிவு, அவ்வளவு ஒரு தடுமாற்றம், அவ்வளவு ஒரு பயம் அவர்கிட்ட இருந்துச்சு. அதனால அது உண்மை இல்லாததுனால அவரால் ஓபிஎஸ் அண்ணனுடைய தியாகத்தை, புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களிடம் இருந்த அந்த அன்பு, உறவு, நட்பு, நம்பிக்கை, விசுவாசம்,
இதுவரை உலகத்தில் வேற எங்கேயும் யாருக்கும் கிடைக்காத ஒரு உறவு அல்லது அன்பு அல்லது விசுவாசம் அப்படிங்கிறத புரட்சி தலைவர் அம்மா அவர்களே ஓபிஎஸ் குறித்து பெருமையோடு பகிர்ந்திருக்கிறார். ஒரு இதிகாசத்தில் ராமனுக்கு பரதன் இருந்ததை போல ஆட்சி அதிகாரத்தின் மீது பற்றில்லாமல் புரட்சி தலைவர் அம்மாவின் கட்டளையை ஏற்று புரட்சி தலைவர் அம்மாவின் உணர்வுகள் அல்லது எண்ணங்களில் அல்லது குறிப்பறிந்து பணிவிடை செய்வதில் அண்ணன் ஓபிஎஸ்ஐ போல ஒரு அரசியல்வாதியை இனி உலகத்தில் யாராலும் காண கிடைக்காத ஒரு பர்சனாலிட்டி அண்ணன் ஓபிஎஸ். உதயகுமாருக்கு தெரியும், எங்க அக்னீஸ்வரனுக்கு எல்லாம் தெரியும், நாட்டு மக்களுக்கு தெரியும், அதிமுகவின் 2.5 கோடி தொண்டர்களுக்கு தெரியும். இவ்வளவு அன்பும் இவ்வளவு நம்பிக்கையும் ஜெயலலிதா ஓபிஎஸ் மேல வச்சிருந்தாருன்னா, ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு அந்த மரணத்துல மர்மம் இருக்குன்னு முதலாக வெளிப்படையாக சொல்றவர் ஓபிஎஸ் தானே இருக்காரு. அப்படி மர்மமான முறையில தன் மீது அன்பும் நம்பிக்கையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு தலைவர் இறந்து போறதை அவர் தடுத்திருக்கவே முடியாதா? அப்பவே அவர் பேசியிருக்க முடியாதா? அதாவது மருத்துவமனையில் உயர் சிகிச்சை பிரிவில் முதல்வர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா, உயிருக்குயிராக நேசித்த தலைவி அவர்கள் சிகிச்சையில் இருக்கிற பொழுது மாற்று கருத்தை அண்ணன் ஓபிஎஸ் மட்டுமல்ல உலகத்தில் யாராலும் சொல்ல முடியல. மத்திய அரசு ஆளுகிற உச்ச அதிகாரத்தை வைத்திருக்கிற பிரதம அமைச்சரிலிருந்து உளவு அமைப்புகளிலிருந்து ஆளுநர்களிலிருந்து நீதிமன்றங்கள் வரை யாராலும் அதை வினா எழுப்ப முடியாத ஒரு வினா. எல்லாரும் ஒரு சந்தேகத்தை, ஒரு அவதூறை பல பேர் விருப்பத்தக்க அளவில் பரப்பினார்கள். அதுல உளவு பிரிவு, குறிப்பா மத்திய ஒன்றிய பாஜக அரசியலுடைய உளவு பிரிவுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது புரட்சி தலைவி அம்மாவினுடைய இந்த சிகிச்சையில் ஒரு தடுமாற்றம் இருந்ததை அரசு ஏற்கவில்லை. ஆனால் அந்த முதல்வர் பதவி அவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட பிறகுதான் அது குறித்தே பேசுறாரு ஓபிஎஸ். அது வரைக்கும் பேசல. இல்ல, அவருமே என்ன சொல்றாருன்னா, மக்கள் மத்தியில் இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது என்பதைத்தான் அவர் திரும்ப திரும்ப சொன்னார். அவர் நான் சந்தேகிக்கிறேன்னு எந்த இடத்திலும் ஆணையத்தில் இல்லையே சார். உண்ணாவிரதம் ராஜரத்னம் ஸ்டேடியத்துல உண்ணாவிரதம் இருந்தாரு. சிபிஐ விசாரணை வேண்டும், நான் நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவேன், இந்த கோரிக்கையை வைப்பேன்னு ராஜரத்னம் ஸ்டேடியத்துல அவர் உண்ணாவிரதமா இருந்தாரு. அப்படின்னா அப்ப அவர் இன்னும் அம்மாவுடைய சிகிச்சையில ஒரு வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்று போராடினார், பாடுபட்டார். சரிதான். அப்படின்னா நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஆர்பி உதயகுமார் அவர்கள் இப்பொழுது எடப்பாடியாரும் பரிசீலனையில் இருந்தார். சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு எடப்பாடியார் அதிமுகவில் அல்லது புரட்சி தலைவி அம்மா சின்னம்மாவின் நம்பிக்கையை பெற்றிருந்தார் என்றால், அப்பொழுது எடப்பாடியார் அல்லது முதல்வர் பொறுப்பை ஏற்றிருந்த எடப்பாடியார் ஏன் அந்த கருத்தை உடனே ஏற்றுக்கொள்ளவில்லை? அவருக்கு அதிகாரத்தில் பங்கு வர வேண்டும், ஆட்சி பாஜகவின் விருப்பப்படி நகர்த்த வேண்டும், கட்சிக்கும் ஆட்சிக்கும் பங்கம் வந்துவிடக் கூடாது, அதற்கு மூல விசையாக இருந்த சின்னம்மா அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று பாஜகவின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டு இவர்கள் 2 பேரையும் இணைத்து எங்களுடைய அக்னீஸ்வரனையா சொன்ன மாதிரி வித்யாசாகர் ராவ் இவர்களுடைய கரங்களை பற்றி அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு கட்சியை நடத்துங்கள் என்று சொன்ன பிறகு நீதி விசாரணை அங்க வரல, சந்தேகம் வரல. எடப்பாடி ஓபிஎஸ் மீது சந்தேகப்படல, ஆர்பி உதயகுமார் சந்தேகப்படல. அதிகாரத்தை நுகர்ந்து அதிகாரத்தை சுவைத்து அதில் கிடைத்த ஏராளமான பலன்களை உதயகுமார், அண்ணன் ஓபிஎஸ், எடப்பாடி எல்லோரும் கூட்டாக அனுபவித்தார்கள். இவர்களெல்லாம் உருவாக்கிய சின்னமாவும் டிடிவியும் அப்பொழுது வெளியேறினார்கள். யார் வெளியேறி சொன்னது? டெல்லி பாஜக வெளியேற சொன்னது. ஓபிஎஸ்க்கும் இது பொருந்தும் தானே? ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் முரண்பாடு முதலமைச்சர் பொறுப்பு இவர்கிட்ட இருந்து பறிக்கப்படலன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஜெயலலிதா மரணத்துல மர்மம் இருக்கு அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லிருப்பாரு நினைக்கிறீங்க? சொல்லிருக்கே மாட்டார், ஒருபோதும் சொல்ல மாட்டாரு. அது ஜெயலலிதாவுக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகம் இல்லையா? தன் மீது அன்பும் நம்பிக்கையும் வச்சிருந்த ஒரு மாபெரும் தலைவருக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகம் இல்லையா? மீண்டும் மீண்டும் முதல்வர் பொறுப்பை கொடுத்துட்டு போய் தன்னை நம்பி ஒப்படைச்சிட்டு போன நிர்வாகத்தை ஒப்படைத்த அந்த தலைவருக்கு செய்யக்கூடிய நம்பிக்கை துரோகம் இல்லையா? அது அவர் சசிகலாவுக்கும் அவருக்கு முரண்பாடு வரலைன்னா இந்த ஆணையமே வந்திருக்காது, இந்த ஆணையமே உருவாயிருக்காது, இந்த பிரச்சனையே வெளியே வந்திருக்காது. அப்படியே அது மர்மமாகவே அது கடந்து போயிருக்காதா? இல்ல, அது மர்மமோ அல்லது அது உண்மைக்கு மாறான தகவலை பரப்பியது அரசியல் காரணங்களுக்காக. அதுல ஓபிஎஸ் அண்ணனோ அல்லது சின்னம்மாவோ அல்லது மருத்துவமனையோ மருத்துவ உலகமோ ஒரு காலம் புரட்சி தலைவி அம்மா, முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில்
அல்லது வெளியிடப்பட்ட செய்தியில் எதுவும் பிழையானது, உண்மைக்கு மாறானது எதுவும் இல்லவே இல்லை என்பதை எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அரசியல் காரணங்களுக்காக அண்ணன் ஓபிஎஸ் ஏற்கனவே திட்டமிட்டு பரப்பப்பட்ட அந்த செய்திக்கு ஒரு வடிவம் கிடைத்து தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக முதலமைச்சர் பணியிலிருந்து சின்னம்மா அவர்கள் ஓபிஎஸ்சி விடுவித்து விட்டு அவர்கள் அந்த பொறுப்புக்கு வருவதற்கான சூழலை உருவாக்கிய பொழுது ஏற்பட்ட தடுமாற்றம். அதில் பின்னாடி குருமூர்த்தி ஐயா இருந்தாரு, பாஜக இருந்தது, மத்திய அரசு இருந்தது. அதில் அதற்கு துணை போனார். அதெல்லாம் நம்ம இப்ப நாங்க சார்ஜ் பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்பொழுது நான் ஓபிஎஸ் கூட நாங்க இப்படி ஒரு சூழல்ல நீங்க விலகி இருக்க கூடாதுங்கிறத சொன்னோம். ஆனால் ஒரு கட்டத்தில் அண்ணன் ஓபிஎஸ் ஒரு கட்டத்தில் திருந்தி அதிமுகவுடைய வீழ்ச்சிக்கு இந்த பிரிவு நமக்குள் ஏற்பட்டிருக்கிற மோதல் காரணமாக இருக்கிறது. தேர்தலை மக்கள் நம்மை நிராகரிக்கிறார்கள், தொண்டர்கள் நம்மை ஏற்கவில்லை, கூட்டணி கட்சிகள் நம்மை ஏற்கவில்லை, திராவிட பேரியக்கம் அதிமுக வலிமை இழந்து வருகிறது என்பதை உணர்ந்து அண்ணன் ஓபிஎஸ் எடப்பாடியை நேர் செய்ய விரும்புகிறார். சின்னம்மா டிடிவியை இணைத்துக் கொண்டு ஒன்றுபட்ட அதிமுகவாக நாம் வலிமை பெற வேண்டும் என்று விரும்புகிறார். எடப்பாடி அதற்கு சம்மதிக்க மறுக்கிறார். ஆகவே அரசியலில் ஒரு முயற்சி ஒரு நேரத்தில் ஓபிஎஸ் தனிமைப்படுத்தணும், ஜெயலலிதாவுடைய நம்பிக்கைக்கு உகந்தவராக அவர் இல்லைன்ற பிம்பத்தை கட்டமைக்கணுங்கிறதுக்காக திரு ஆர்பி உதயகுமார் இப்போது பேசுவதாக நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள், சரியா? நிச்சயமா அண்ணன் ஓபிஎஸ் மீது இருக்கிற அதிமுக தொண்டர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை, தமிழ்நாட்டு மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை, புரட்சி தலைவர் அம்மாவின் மீது அவர் வைத்திருந்த பெரு நம்பிக்கையை, அம்மா அவர்கள் இவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை, அதன் மூலமாக ஓபிஎஸ் அண்ணன் மீது இப்பொழுது ராமநாதபுரத்திலே 3,50,000 வாக்குகளை பெற்று 33 விழுக்காடு வாக்குகளை பெற்று அதிமுகவை இரட்டை இலையை, உதயகுமாருடைய சின்னத்தை, எடப்பாடியுடைய சின்னத்தை, வைப்பு தொகையை இழக்க செய்திருக்கிற அந்த பொறாமையில் அண்ணன் ஓபிஎஸ்னுடைய புகழுக்கும் நற்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்துவதற்காக ஆர்பி உதயகுமார் அவதூறை பொய்யாக உண்மைக்கு திரு புகழேந்திட்ட மட்டும் கேட்டு இடைவெளிக்கு போறேன். திரு புகழேந்தி கை உயர்த்தினீங்களே, அதாவது நீங்க அவர் அண்ணன் தனியரசு சொல்லிட்டே இருந்தார், நீங்களும் கேட்டே இருக்கீங்க. அந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அன்றைய சுகாதார அமைச்சர் விஜயபாஸ்கர் போய் வெளிநாடு போக வேண்டும் என்று சொன்னேன், கேட்கவில்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காரு அப்படின்னு. நம்ம அக்னீஸ்வரன் 13 நாள் முதலமைச்சரா இருந்தார் அப்படின்னு. அது இல்ல, 75 நாள் அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அவங்கள வெளிநாடு கொண்டு போயிருக்கணும், அதுல மாற்று கருத்தே இல்ல. அதுதான் ஆறுமுகசாமி கமிஷன் முன்னாடி ஸ்டேட்மெண்டா கொடுத்தேன். ஆனா கார்த்திக், அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முழுவதும் அரசியல் ஆராய்ந்து ஆறுமுகசாமி கமிஷன் கவர்மெண்ட்டுக்கு அறிக்கை கொடுத்ததுல அங்க ஓபிஎஸ் குற்றவாளின்னு சொல்லல. அது நீங்க மறந்துடக்கூடாது, அது நீங்க ஒத்துக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அது கூடாது. ஆனா கொண்டு போக தவறுதான், வெளிநாட்டுக்கு கொண்டு போயிருக்கணும் அம்மாவன்றதுல இந்த புகழேந்திக்கு மாற்று கருத்தே இல்லை. அப்பெல்லாம் பேசாம நீங்க ஒருத்தர உயிரை காப்பாத்தணும்னா பதவி வருது வரல, பதவி கிடைக்கல, எல்லா எதிர்பார்ப்புகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு தன் மீது நம்பிக்கை வைத்த தலைவரோட உயிரை காப்பாத்தணுங்கிறத விட ஒரு பெரிய இலக்கு ஓபிஎஸ்க்கு என்ன இருந்துற போகுது? அப்ப வாய் திறக்கவே இல்லையா? எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. எனக்கு தினம் ஹாஸ்பிட்டலுக்கு போறப்ப கம்பெனி கொடுத்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி. யாருமே இத பெருசா எடுத்துட்டு போய் சொல்லி இருக்கணும், சொல்லாது. எல்லார் மேலேயும் தப்பு, அவர் ஒருத்தர் மாத்திரம் இல்ல. கேபினெட் முடிவு பண்ணணும், கொண்டு போகணும் வெளிநாட்டுக்கு. ஆனா இங்க பிரச்சனை ஆறுமுகசாமி கமிஷனுடைய ரிப்போர்ட்ல ஓபிஎஸ் குற்றவாளின்னு இங்க யாரும் நம்ம சொல்லல. சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் பிரச்சனை வரலன்னா அவர் இந்த மரணம் குறித்த சந்தேகத்தையே வெளிப்படுத்தி இருக்க மாட்டார் இல்லையா ஓபிஎஸ்? அந்த மௌனம் ஆபத்தானது தானே. அந்த மௌனம் ஒரு கட்சியின் தலைவரோட உயிருக்கு ஆபத்தா முடிஞ்சிருச்சு இல்லையா? பல தடவை பர்சனலா கேட்டேன். ஆறுமுகசாமி கமிஷன் முன்னாடியும் கடைசி ஸ்டேட்மெண்ட் என்னோட அவர் சொல்லும் போதும் நான் ஃபோர்ஸ் பண்ணேன், விஜயபாஸ்கர் சொன்னேன், எல்லாத்திட்டையும் சொன்னேன், சீஃப் செக்ரட்டரி சொன்னேன், என்னால முடியல, கேட்கல அப்படின்னு. ஆனா ஒண்ணு, நீங்க கமிஷன்ல 4 பேரை ப்ராசிக்யூட் பண்ணணும் அப்படின்னு தீர்ப்பு சொல்லிருக்க கமிஷன். என்ன பண்றீங்க? எனக்கு முன்னாள் சிஎஸ்சி நம்ம ஏஜி இந்த சுப்பிரமணியம் ஐயா தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்தாரு ஆறுமுகசாமி கமிஷனுக்கு. ஆகவே ரொம்ப ஷார்ப்பா இருந்தது கமிஷன். இந்த அரசு நடவடிக்கை எடுக்கல இது வரைக்கும். அது மேல அதான் வருத்தமா இருக்கு. நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார் திரு விஜயபாஸ்கர். ஓகே, நேர்பட பேசி தொடர்கிறது. திரு பிரியன், மீண்டும் ஓபிஎஸ் அதிமுகக்குள்ள கொண்டு வராமல் இருப்பதற்கான காரணங்களாக இப்ப சொல்லப்படுறது இருக்கு திரு ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள். இந்த தொண்டர்கள் எப்படி பாக்குறாங்க? அதிமுக தொண்டர்கள் எப்படி பாக்குறாங்க? பொதுவாகவே தொண்டர்கள் இவங்க எல்லாம் ஒன்றுபடணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆக்சுவலா ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், தினகரனா இருக்கட்டும், சசிகலா, ஓபிஎஸ்க்கு இடம் இல்லைங்கிறத ஏற்க தயாரா இல்லை. ஆமா, இவங்கெல்லாம் ஒன்றுபட்டாதான் அதிமுகவுக்கு எதிர்காலம் பிரகாசமா இருக்கும்னு தொண்டர்களுடைய எண்ணமா இருக்கு. ஆக்சுவலா அது
இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறதுனால இன்னும் இடைவெளி அதிகமாக பார்க்குறோம் நம்ம. ஆனால் வந்து ஓபிஎஸ் விஷயத்திலே பார்ட் 2 ஒன்று இருக்குது. நான் அதை சொல்லலை, பார்ட் 1 தான் சொன்னேன். பார்ட் 1ல் வந்து ஜெயலலிதா நம்பிக்கையை பெற்றவர் சொன்னேன். பார்ட் 2 வரும்போது ஜெயலலிதா டெத்துக்கு அப்புறம் வரும்போது சசிகலா சிஎம் ஆகிறதுக்கான எலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, February 7, 2017. அப்போது வித்யாசாகர் ஒரு வாரம் இங்கே இல்லை இல்லையா, அப்புறம் February 14 தானே தீர்ப்பு வருது. ஆக்சுவலாக அந்த காலகட்டத்தில் ஒரு தர்ம யுத்தம் இருந்தார்ல, தன்னோட பதவி பிடுங்கப்பட்டு சசிகலா அவர்கள் சிஎம் வரும்போது இவர் தர்ம யுத்தம் இருந்தார். ஒரு தர்ம யுத்தம் யார் சொல்லி இருந்தார்னு அவரே சொல்லியிருக்கார், குருமூர்த்தி சொல்லி தான் பிஜேபி. ஸோ பிஜேபியோட ரோல் அங்கே இருக்குது. பிஜேபிக்கு சசிகலாவை வரக்கூடாதுன்னு அவங்க ஒரு எண்ணம் அவங்களுக்கு. அதனால் வந்து ஓபிஎஸ்ஸை தூண்டி விட்டாங்க. அப்போது ஜெயலலிதா மரணத்துக்கு அப்புறம் அவர் நடந்து கொண்ட விதம் இருக்குல்ல, அது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம். அது வந்து ஏடிஎம்கே இன்ட்ரெஸ்ட்டில் அவர் நடந்துட்டாரா இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ வந்து ஜெயலலிதா மரணத்தை பற்றி ஒரு விஷயம் சொன்னார்ல, அது ஓகே. அவர் சொன்ன விஷயத்தில் ஆறுமுகசாமி கமிஷனில் என்ன தெரியுமா சொன்னார், எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படின்னு தான் அவர் சொன்னார். அதான் சம்மன் அனுப்பி ஆஜராகவும் இல்லை. ஆமாம், பல தடவை சம்மன், எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை, அவங்களுக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு தான் அவர் சொன்னதை நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அதனால் வந்து இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் உடைய அப்புறம் வந்து ஆறுமுகசாமி கமிஷன் போட்டது யார், எடப்பாடி பழனிசாமி சிஎம் இருக்கும்போது தானே போட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு அதில் கருத்து முரண்பாடு இருந்தால் அவர் போட்டிருக்க வேண்டாம்ல, அவர் தானே முதல்வர், அவர் போட்டிருக்க வேண்டாம். அப்போ அவரு ஏன் போட்டார்? அவர் தைரியமாக சொல்லியிருக்கலாமே, எங்களுக்கெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை, கமிஷனே போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு எடப்பாடி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கலாம்ல. எடப்பாடி ஏன் ஸ்டாண்ட் எடுக்க முடியல? அப்போ தினகரனும் கட்சியில் இல்லை, சசிகலாவும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அப்போது அதை ஃபுல்லாக அந்த விளையாட்டை விளையாடினது யார் அங்கே? ஆக்சுவலாக இந்த கமிஷன் போடப்பட்டது எப்படி, எடப்பாடி ஏன் ஒத்துண்டார், அதுக்கு இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா. அதனால் எடப்பாடி வந்து ஜெயலலிதா மரணத்துக்கு அப்புறம் புரோட்டோக்காலில் 4வது இடத்துல இருக்கார். ஜெயலலிதா, பன்னீர், திண்டுக்கல் சீனிவாசன், அப்புறம் தான் எடப்பாடி வரார் 4வது இடத்துல வரார். ஸோ நேச்சுரலி அந்த சாய்ஸ் வந்து திண்டுக்கல் சீனிவாசன் சரி இல்லைன்னு சசிகலா நினச்சிருக்கலாம். ஜெயிலுக்கு போகும்போது எடப்பாடி அவங்க 4வது இருக்கார் புரோட்டோக்காலில். ஸோ இயல்பாகவே அந்த வரிசையில் அவர் இருக்கிறதுனால அவருக்கான வாய்ப்புகள் கூட கிடைச்சிருக்கலாம். ஆனால் அவரும் சேர்ந்து கமிஷன் போட்டதில் ஒரு உடந்தையாக தான் இருந்திருக்காரு. அவர் நினச்சிருந்தா மறுத்துருக்கலாமே அதை. ஸோ பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் உடைய ரோல் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு ஊசலாட்டத்தில் இருக்கு. திரு தனியரசு, ஓபிஎஸ் மீதான நடவடிக்கை, ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகான நடவடிக்கைகளையும் சந்தேகம் இருக்கு. நம்ம ஏற்கனவே பேசினதான் இல்ல, அது நானே அதை கடுமையா அண்ணகிட்ட அதை வாதிட்டு இருக்கேன். அவரை நான் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே மிக கடுமையா ஓபிஎஸ்னுடைய அந்த நிலைப்பாட்டை நான் மறுதளித்து பேசியதும் தனியரசு தான். அதே மாதிரி எடப்பாடி இப்ப நீங்க முதல்வர் பொறுப்பை திரும்ப கேட்ட பொழுது அண்ணன் ஓபிஎஸ் கர்ணன் கவச உண்டலத்தை தந்து எப்படி இந்த மகாபாரதத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறாரோ அதே போல முதல்வர் பல அரியணையை சிந்தாமல் சிதறாமல் சின்னம்மாவிடம் ஒப்படைத்து விட்டு வெளியேறி விட்டுத்தான் அந்த தர்ம யுத்தத்தை நடத்துகிறார் அண்ணன் ஓபிஎஸ் என்பதனாலதான் ஓபிஎஸ் இன்னும் ரொம்ப வலிமை பெறுகிறார். அதே மாதிரி நீங்க ஓபிஎஸ் இடம் தந்த முதல்வர் பதவியை திரும்ப தந்து விட்டார் அண்ணன் ஓபிஎஸ். ஆனால் எடப்பாடியிடம் நம்பி சின்னம்மா அவர்கள் ஒப்படைத்த அந்த முதல்வர் பதவியை எடப்பாடி திரும்ப சின்னம்மாவிடம் ஒப்படைக்கவில்லை. அல்லது சின்னம்மாவை இன்னும் கடுமையான நெருக்கடிக்கு ஆளாக்கி இந்த நிலைமைக்கு ஆளாக்கியதும் எடப்பாடி. ஆகவே எடப்பாடி நேரா நெகட்டிவ் கேரக்டர்ல அதனுடைய சுப்பீரியர் லெவல் இருக்காரு. ஆகவே அண்ணன் ஓபிஎஸோடு ஒப்பிடுகிற பொழுது எடப்பாடி யாருக்கும் நம்பிக்கைக்குரியவர்களுக்கு விசுவாசத்தோடு பதவியை தந்தவர்களுக்கு அவர் நன்றியா இல்லை, விசுவாசமாக இல்லை என்பதனால் எடப்பாடியை மக்கள் ஏற்கவில்லை, அங்கீகரிக்கவில்லை. அண்ணன் ஓபிஎஸ் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டாலும் மக்கள் மன்றத்தில் வாக்காளர் மத்தியில அண்ணன் ஓபிஎஸ் உயர்ந்திருக்கிறார், நம்பிக்கையை பெற்றிருக்கிறார். ஓகே, அக்னீஸ்வரன் பதில் சொல்லுங்க. ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதா கேட்கிற போதும் மீண்டும் முதலமைச்சர் பொறுப்பை கொடுத்துட்டார், சசிகலா கேட்கிற போதும் கொடுத்துட்டு தான் போய் தர்ம யுத்தம் இருந்தார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி பொறுப்பை கொடுத்த சசிகலாவை நெருக்கடிக்கு தான் உள்ளாக்கினார், முதல்வர் பொறுப்பையும் திரும்ப கொடுக்கலன்ற. அது வாத்தியார் இருக்கும்போது கூட பேசிடலாம், ஆனால் வாத்தியார் இல்லாதப்பதான் ரொம்ப கவனமா இருக்கணும். அது மாதிரி தான் நீங்கள் முதலமைச்சராக உருவாக்குனாங்க, ஆனால் முதலமைச்சராக இல்லாத போது அவர்கள் மரணத்திய போது உங்கள் நிலைப்பாடு என்ன? ஒன்று. இன்னொன்று, சார் சொன்னார் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது ஏன் அந்த ஆணையத்தை போட்டிருக்கணும், அது வந்து இல்லை எங்களுக்கு சந்தேகம் இல்லை அப்படி சொல்லியிருக்க வேண்டியதானே. சார் அப்படிலாம் சொல்ல முடியாது, முதலமைச்சராக இருந்தவருக்கே சந்தேகம் வருகிறது. எங்களுக்கு வந்து மரணத்தில் மர்மம், சந்தேகம் என்பது வேற, மர்மம் என்பது வேற. அடுத்து ஏன் நீங்க முதலமைச்சரே வந்து பொறுப்புள்ள முதலமைச்சர் உங்களுக்கு தானே தெரியும் என்று கேட்டவுடன் மக்கள் சந்தேகிக்கிறார்கள். அடுத்து ஒரு பொய்யை மறைக்க 9 பொய். அதனால ஒரு அதிமுகவின் மீது களங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது. அதுல ஒரு சந்தேகம், அதுக்கு தான் திரு எடப்பாடி பழனிசாமி ஆணையத்தை போட்டார். திரு சார் சொன்னதுல இருந்து என்னன்னா
திருமிகு சசிகலாவுக்கு நெருக்கடியை உண்டாக்கிட முடியும் இந்த ஆணையத்தின் மூலமாகன்னு திரு எடப்பாடியும் ஒத்துக்கிட்டாரா ஓபிஎஸ் சார் அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை சார், அதை விட்டுருவோம் சார். நீங்க வெளியே வந்ததற்கு பிறகு ஆணையத்துல போய் என்ன சொன்னீங்க? எனக்கு இல்லன்ட்டீங்க, அதை விட்டுருவோம். இப்ப நான் கேட்பது, நீங்க பாருங்களேன், ரெண்டு இதுவும் பாருங்களேன். அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மரணம், அது மாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மரணத்துல காங்கிரஸ் அன்றைக்கு எவ்வளவு தூரத்துக்கு உதவி செய்ய வேண்டுமோ உதவி செஞ்சிச்சு சார். சுதந்திர இந்தியாவில் இந்திய தேர்தல் ஆணையம் இந்தியாவுக்குள்ளதான் தேர்தல் நடத்த முடியும். அமெரிக்கா மருத்துவமனை புருக்லின்ல போய் புரட்சி தலைவர் எம்ஜிஆரினுடைய கையொப்பம், அதாவது ரேகை வாங்கிட்டு வந்தாங்க. அப்படி நீங்க 1984 ஆண்டிப்பட்டியில டிசம்பர்ல நடந்த தேர்தலுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அமெரிக்காவில் போச்சு. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருந்த போது பிரதமர் ஒரு நாள் கூட இங்கு வரவில்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, யாசர் அரபாத் ஒரு நாட்டினுடைய தலைவர், அவருடைய மரணத்திலும் உலகத்துல ஒரே ஒரு தலைவருக்கு தான் மரணத்துல மர்மம். இந்திய நாட்டில் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு தான் மரணத்தில் மர்மம் என்று சொன்னார்கள். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறுகிறோம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்படும்.